ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, பூண்டு, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, வெங்காயம், தக்காளி, மல்லி, வாஷ் பண்ணி வச்ச பாசுமதி அரிசி, நெய், தயிர், உப்பு, தேங்காய் பால். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு 1 or 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போது நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, இலை, அன்னாசிப்பூ, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. அது கூடவே எடுத்து வச்ச முந்திரியும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாம் நல்லா பொரியிற வரை கிண்டிக்கோங்க. அது பொரிஞ்ச பிறகு சும்மா கையில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது பொரியிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி கிண்டிக்கோங்க. அப்புறம் கை ஃபுல்லாக புதினா எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு பச்சை மிளகா ஒரு 15, பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 minutes கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. கிண்டி முடிச்ச பிறகு அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரை 2 or 3 minutes நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூடவே உப்பு ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. இப்போது தக்காளியும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்குற வரை ஒரு 2 minutes கிண்டிகிட்டே இருங்க. 2 minutes கழித்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு ஸ்மெல் வந்திருக்கும். அது நல்லா வெந்த பிறகு அது கூடவே ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 or 3 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் எடுத்து போடுங்க. அப்படியே பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் போட்டுக்காதீங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, மெயின் இன்க்ரீடியண்ட்டே அதான். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. எனக்கு தெரிஞ்சு 1 hour கழித்து நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். நடுவில் அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்கேன். திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் எங்கள் அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு இது செஞ்சு தர நானும் எடுத்துகிட்டு போக கடைசியில் என்னால் சாப்பிட முடியாமலே போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் இதை ஸ்கூலுக்கு பேக் பண்ணி தரீங்கன்னா கொஞ்சம் நிறையா வச்சுட்டாங்க. கடைசியில் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். பாய்.